வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போது 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வரக்கூடிய முதல் பாடமான விளையாட்டு உலகம் என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய பயிற்சிகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களை மாதிரி 2 குட்டி குழந்தைங்க கண்காட்சி பார்ப்பதற்காக செல்கிறாங்க. இப்போ நாமளும் கண்காட்சி பார்க்கறதுக்காக செல்வோமா? குழந்தைகளே, நாம் இப்போது விடை சொல் உள்ளே செல் என்ற பகுதிக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். இது ஒரு கண்காட்சி நடைபெறக்கூடிய ஒரு இடம். கண்காட்சி அப்படின்னு சொன்னால் எக்ஸிபிஷன். இதை பார்க்குறதுக்காக 2 குட்டி குழந்தைங்க, உங்களை மாதிரி 2 குட்டி குழந்தைங்க பார்க்குறதுக்காக வராங்க. அப்போது அவங்க பார்க்குறதுக்கு வரக்கூடிய அந்த வேளையில் அவங்கள வரவேற்கிறதுக்காக ஒரு டோரிமோன் இந்த வாசல் பகுதியில் நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாங்க குழந்தைகளே, விடுகதைக்கு விடை சொல்லுங்க, உள்ளே செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரிமான் சொல்றாங்க. உடனே குழந்தைங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன விடுகதை கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுகதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விடை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆர்வமா இருக்கிறாங்க. அப்போ இந்த டோரிமான் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உருண்டு உருண்டு ஓடும் தரையில் தட்ட தட்ட மேலே எழும், அது என்ன? அப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பதில் அவங்களுக்கு தெரியும். ஓ, எனக்கு தெரியும், பந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடையளிச்சாச்சு. அப்போ இந்த டோரிமானுக்கும் ஒரே சந்தோஷம். பிள்ளைங்க பதில் சொன்னாங்க. ஆஹா, சரியான விடை, நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா உள்ள அனுப்புறாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. நன்றி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் போறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, உங்களையும் கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஆசை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விடுகதைக்கு விடை சொல்லுங்க, நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, இந்த டோரிமோன் கேட்கக்கூடிய இந்த 4 விடுகதைக்கும் நீங்க விடைய சொன்னீங்கன்னா உங்களையும் எங்க அனுப்புவாங்க, கண்காட்சி பார்க்கறதுக்காக அனுப்புவாங்க. சரியா? நாம இப்போ இந்த டோரிமோன் கேட்கக்கூடிய விடுகதைக்கு விடையளிப்போமா? கண்காட்சியை பார்ப்பதற்காக செல்வோமா? விடுகதைகள். சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே, அது என்ன? அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ்னா தமிழ்ல சலவை பெட்டி. கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே, அது என்ன? கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே, அது என்ன? விசிறி, மின் விசிறி. கிழித்து நாளும் எறிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே. கிழித்து நாளும் எறிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே, அது என்ன? நாள் காட்டி. உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, அது என்ன? தீக்குச்சி. நாம இப்ப பார்க்க போறது பொறுத்து நிரப்பு என்ற பகுதியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல இந்த ஜோக்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை மாதிரி குட்டி குழந்தைங்கள்ட்ட பொருத்தமானதை பொருத்துங்க, நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அவங்க என்ன பொருத்த சொல்றாங்க, என்ன நிரப்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நாம இப்போ பொறுத்து என்ற பகுதியை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுல இந்த முதல் பகுதியில சில பொருட்களை கொடுத்துருக்காங்க, 2ஆம் பகுதியிலையும் சில பொருட்களை கொடுத்துருக்காங்க. இந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் இந்த 2ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பொருளோட பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பொருத்த போறோம். சரியா? இப்போ முதல்ல
ஒரு பழம் இருக்கு. இந்த பழம் எந்த பழத்தோட பொருந்தும் அதை நாம இப்ப பார்க்கலாம். இது பேரிக்காய். இந்த பேரிக்காய் இது ஒரு பழம். இந்த பழம் வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தோட பொருந்தும். சரி, அப்புறமா தொலைபேசி. இந்த தொலைபேசி இந்த பகுதியில எந்த பொருளோட பொருந்தும்? கைபேசி. கைபேசியோட பொருந்தும். அப்புறமா சூரியகாந்தி. இது ஒரு பூ தானே? இந்த பூ இந்த பகுதியில எங்க பூ இருக்குன்னு பாப்போம். இங்க மேல இருக்கு. இது சூரியகாந்தி இந்த செம்பருத்தி பூவோட பொருந்தும். இது ஆமையும் நத்தையும் அவங்க பொருத்தி வச்சிருக்காங்க. நீ அடுத்து நாம பந்து. இந்த பந்து எந்த பந்தோட பொருந்தும்? இறகு பந்தோட பொருந்தும். சரியா குட்டீஸ்? நீங்க இத உங்க புத்தகத்துல நீங்க இதை பொருத்துங்க. சரியா குட்டீஸ்? நாம இப்ப பார்க்க போறது நிரப்புக என்ற பகுதியை தான் பார்க்க போறோம். இதுல முதல் வரியில ஒரு கரடி பொம்மை கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பூ கொடுத்துருக்காங்க, ஒரு வண்ணத்து பூச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய பாக்ஸு ஒரு பாக்ஸு காலியாக இருக்குது. அதே மாதிரி மூன்றாவது வரியில் இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸு காலியாக இருக்குது. அதே மாதிரி நான்காவது வரியில் இருக்கக்கூடிய 2 பாக்ஸு காலியாக இருக்குது. இப்போ முதல் வரியில் இருக்கக்கூடிய எந்த பொருள் அடுத்த வரிகளில் இல்லையோ அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நாம் வரைய போகிறோம். சரி, நாம் இப்போ இரண்டாவது என்ன வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்ப்போம். இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய பாக்ஸில் எந்த பொருள் இல்லை? ஐஸ்கிரீம் இல்லை. சரி, நாம் இப்போ இந்த ஐஸ்கிரீமை நாம் இப்போ இங்கே வரைய போகிறோம். சரியா? நீங்களும் உங்களுக்கு எப்படி வரைகிறதுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கலரெல்லாம் போட்டு அழகாக வரையுங்க. சரியா? இதில் நாம் இப்போ ஒரு ஐஸ்கிரீமை என்ன செய்ய போகிறோம்? வரைய போகிறோம். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? ஒரு ஐஸ்கிரீமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க. சரி, அடுத்ததாக நம்ம மூணாவது வரியில் இருக்கக்கூடிய பாக்ஸில் என்ன இல்லை அதை இப்போ நாம் வரைய போகிறோம். சரியா? மூணாவது இருக்கக்கூடிய பாக்ஸில் என்ன இல்லை? இந்த வண்ணத்து பூச்சி இல்லை. சரியா? சரி, நாம் இப்போ இந்த வண்ணத்து பூச்சியை இங்கே வரைஞ்சிடலாம். உங்களுக்கு எப்படி வரைகிறதுக்கு பிடிக்குமோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் வரைஞ்சிருங்க. ஓகேவா? சரி, அடுத்து நாம் இப்போ 4வது வரியில் 2 பாக்ஸு காலியாக இருக்குது. அதில் நாம் இப்போ என்னென்ன இது வரையணுமோ அதை நாம் இப்போ வரைய போகிறோம். சரி, என்னென்ன இல்லை? ஐஸ்கிரீம் இல்லை, பூ இல்லை. சரி, நாம் இப்போ அது வரையலாமா? முதல்ல நாம் ஒரு பூவை வரைவோம். சரியா? அழகாக கலர் கொடுத்துட்டு இங்கே இதில் ஒரு பூவை வரைஞ்சிட்டு இந்த பாக்ஸில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஐஸ்கிரீமை வரைய போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு எப்படியெல்லாம் வரைகிறதுக்கு விருப்பமோ இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை பார்த்து நீங்கள் உங்கள் புத்தகத்தில் இதை பொறுத்துங்க, நிரப்புங்க. நன்றி மாணவர்களே.